பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த மார்ச் மாதம் 29ஆம் நாளாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த காலை நேர தியானத்துக்காக அன்போடு அழைக்கிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த அருமையான ஆண்டவரே இளங்காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களுடைய வசனத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம். லெந்து காலத்தில் ஆண்டவரே 4வது வாரத்திற்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம். நாளை தினத்தில் இந்த ஆலயத்துக்கு ஒரு ஆண்டவரை வந்து வசனத்தை கேட்க இருக்கிறோம். இதோ இந்த நாளிலும் இந்த வாரத்தின் இறுதி நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த நாளின் பணிகள், பயணங்கள், ஆண்டவர் இறை ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்த இறை வார்த்தைகளை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் தேவன் ஆசீர்வதித்து நீர் ஆண்டவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். காலை நேர இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நம்ம 225வது ஞான பாடலாக மாசற்ற ஆட்டுக்குட்டி நீர் சிலுவையில் தொங்கி என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 225வது ஞான பாடல். பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் மீண்டுமாக உங்களை யாவரையும் காலை வேளையில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது
லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருக்கின்ற 15ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள், காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன் என்கின்ற 3 தலைப்பை சுருக்கமாய் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த லூக்கா புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் லூக்கா என்று சொல்லப்படுகிறது, மருத்துவர் லூக்கா என்று சொல்லப்படுகிறது. கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 4:11 லூக்கா பவுலடிகளாருடைய உடன் தோழர் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா ஒரு புறஜாதியார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் அந்தியோக்கியாவில் ஊழியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். என்னுடைய எக்ஸாக்ட் டேட் ஆஃப் கம்போசிஷன் எழுதப்பட்ட அந்த காலங்களை பார்த்துன்னு சொன்னால் AD 80லேருந்து 130 வரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் இதை இயர்லியர் அப்படின்னே சொல்கிறாங்க. AD 60லேருந்து 70 இயேசு ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த 10 ஆண்டுகளிலே எழுதப்பட்டதாக. சிலர் அதை லேட்டாக சொல்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது லூக்கா மற்ற புத்தகங்களை விட மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்கின்றோம். The Gospel of Luke was written during a time of significant of social and cultural and religious change in the Roman Empire. ரோம பேரரசு காலத்தில் சமூக சமய சூழ்நிலையில், கலாச்சார சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்ட போது எழுதப்பட்டதாய், அதாவது ரோம சக்கரவர்த்தி பேரரசு காலத்தில் ஏற்பட்டதாய் நம்ம பார்க்குறோம். அதே போல் ரோம பேரரசு காலத்தில் அங்கே கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனைகள், டென்ஷன் இருந்ததாய் நம்ம பார்க்கிறோம். அதே போல் இயர்லி கிறிஸ்டியன்ஸ், ஆதி கிறிஸ்தவ திருச்சபை நிறைய பிரச்சனைகளை, அதாவது சபைகளை அடித்து நொறுக்குகின்ற, மக்களை கொலை செய்கின்ற அளவுக்கு அந்த அரசர்கள், பேரரசர்கள் காணப்பட்டார்கள் என்பதை பார்க்குறோம். முக்கியமாக யூதர்களும் ரோமர்களும். யாருக்கு எழுதினார் என்று பார்த்தால் புறஜாதியாருக்கு தான் எழுதுகிறார். குறிப்பாக அந்தியோக்கியாவில் இருக்கின்ற புறஜாதியார்களுக்கு எழுதப்பட்டதாய் சொல்லப்படுகிறது. லூக்காவினுடைய மிக முக்கியமான நோக்கம் இயேசு ஆண்டவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை புறஜாதியர்களுக்கு கிறிஸ்துவை உலக இரட்சகராய் காட்டுகிறார். ஆமென். அதான் முக்கியம். அதே போல் த யூனிவர்சல் ரெலவன்ஸ் ஆஃப் த காஸ்பல் மெசேஜ் அண்ட் டு ப்ரொவைட் எ ஃபவுண்டேஷன் ஃபார் த இயர்லி கிறிஸ்டியன் சர்ச். இயேசுவை உலக இரட்சகராய் காட்டுகிறார். ஏன்னா யூதர்கள் கிறிஸ்துவை எங்களுக்கு மட்டும் சொன்னாங்க, ஆனால் லூக்கா இல்லை, அவர் உலகத்திற்கே இரட்சகர் என்பதை மிக தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். இதில் முக்கியமான கீ ஃபிகர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்தா அகஸ்டஸ் சீசர், இவருடைய காலம் 27 BC AD 14 வரைக்கும். அதே போல் இயேசு ஆண்டவருடைய அந்த பிறப்பின் போது அவர் இருந்தார் என்று பார்க்குறோம். 2வது டிபீரியஸ் சீசர், திபேரியோ AD 14லேருந்து 37 வரையில் நம்ம பார்க்குறோம். இயேசு ஆண்டவருடைய ஊழியத்தில் அவர் இருந்தார். AD 26லேருந்து 36, ஏன்னா இயேசு ஆண்டவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பொந்தியு பிலாத்து. அப்புறம் ஏரோது 37 BC-லேருந்து 4 BC வரையில் நம்ம பார்க்குறோம். முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா, த ரோமன் சென்சஸ் AD 6லேருந்து 7 வரையில் அங்கே மக்கள் தொகை கணக்கு எடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் ஏரோதனுடைய மரணம் 4ஆம் BC, ஏசாமி பறக்கும்போது அவர் இறந்துறாரு. ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் த ஜான் த பேப்டிஸ்ட், ஏசு ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின அன்பான யோவான் ஸ்நானகனை பற்றி நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னா இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. என்னென்னா, நம்ம சொல்லுவோம் காணாமல் போன ஆடுகள் அல்லது ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன திரக்கமா என்று சொல்லப்படுகிறது, காணாமல் போன மகன். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் த ஆர்ட் ஆஃப் த ஃபாதர், த ஆர்ட் ஆஃப் த ஃபாதர். ஒரு தந்தையினுடைய இதயத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாக உலக பிரகாரமான தந்தை எப்படி இருப்பார் பார். எப்பொழுதுமே தன் குடும்பத்தை பற்றியே யோசித்து கொண்டிருப்பவர் தான் தந்தை.
தனக்காக எப்பொழுதுமே யோசிக்கவே மாட்டார். ஒரு பண்டிகை வருகிறது என்று சொன்னால் அந்த பண்டிகைக்கு பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், மனைவிக்கு வாங்கி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பார். பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலான்னு தான் யோசிப்பார் தவிர தனக்கு என்ன ஆடை வாங்கலாம், தனக்கு என்ன காரியத்தை செய்யலான்னு ஒரு தந்தையும் யோசிக்கவே மாட்டாங்க. அதுதான் தந்தையினுடைய அன்பு. தெய்வத்திற்கு சமமாக சொல்லப்படுகிற அன்பு தந்தையினுடைய அன்பு. தந்தையினுடைய அன்பை வெளியே நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா அவருக்கு அதை காட்ட தெரியாது. ஆனால் இங்கே தந்தையின் அன்பை ரொம்ப அழகாக இயேசு ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு தந்தையின் அன்பு எப்படி இருக்கிறது பாருங்க. ரொம்ப அழகாக சொல்றார். காணாமல் போன 100 ஆடுல ஒரு ஆடு காணாமல் போகிறது. அதான் முதல்ல வாசிக்கிறோம். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கினார்கள். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்றவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று கேட்டார்கள். சொன்னாங்க, முணுமுறுக்கிறாங்க. எப்பவுமே ஏசாமி கூட இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. யாரு? டேக்ஸ் கலெக்டர்ஸ், சின்னர்ஸ், விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் ஈடுபடுறவங்க எல்லாருமே. அப்போ யாருக்கு போறாம? பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர்களுக்கெல்லாம் போறாம. என்ன இவர் ஒரு குருவா இருந்து இதெல்லாம் செய்கிறாரு. இப்போ அவங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு 100 ஆடுகள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டு விட்டு ஓடி போய் காணாமல் போனதை ஒன்றை தேட மாட்டாரா? அதை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருகையில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சேர்ந்து சந்தோஷப்பட மாட்டாரா அப்படின்னு கேட்குறார். இப்போ என்ன அர்த்தம்னா, யாருக்காக இதை சொல்றாருன்னா, காணாமல் போன உங்கள் நடுவிலே காணாமல் போயிருக்கின்ற வரி கலெக்ட் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் விபச்சாரக்காரங்க, வேசித்தனக்காரங்கெல்லாம் தொலைந்திருக்கிறார்களே, அவங்கள எல்லாரும் மீட்பதற்கு ஆண்டவர் இங்கே சொல்றாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களெல்லாம் மீட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது இல்லையா? அப்படி இல்லை. ஆண்டவருடைய ரட்சிப்பை எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது தான் மிக முக்கியமான ஒரு சிந்தனையாகவே இருக்குது. அதான் முதல்ல நம்ம பார்க்குறோம். அதுபோலவே மனம் மாறாத தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் விண்ணுலகத்தில் உண்டாகுகிற மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார். 2வது பார்த்தாலும் அதான் சொல்றார். காணாமல் போன அந்த திரக்காமா என்று சொல்லப்படுது, அதாவது வெள்ளிக்காசு. இது ஒரு பெண் ஒருவரிடம் 10 திறக்காம இருக்கிறது. ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேட மாட்டாரா? தேடுவார் இல்லையா? அது போலதான் காணாமல் போனதை தேடும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் மிக அழகாய் சொல்லுகிறார். 2வது பகுதியில் நம்ம பார்க்குறோம். 3வது பகுதி 11-32 த பேரபிள் ஆஃப் த ப்ராடிகல் சன். த பேரபிள் ஆஃப் த ப்ராடிகல் என்று சொன்னால் கெட்ட குமாரன் அல்லது ஊதாரி மைந்தன். ஊதாரி மைந்தன் என்று தான் லேட்டஸ்டாக இருக்கின்ற காரியங்களில் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஊதாரி மைந்தன் என்ன செய்கிறார்? தந்தையினுடைய சொத்தை பிரிக்க சொல்லுகிறார். தன்னுடைய அண்ணனுக்கும் தனக்கும் சகோதரனுக்கும் பிரித்து அவன் எடுத்துக்கொண்டு வெளியே போகிறான். போய் கெட்ட நண்பர்களோடு அவன் செலவழிக்கிறான். விபச்சாரம் பண்ணுறான், வேசித்தனம் பண்ணுறான், காம விகாரம் பண்ணுறான் இல்லையா? தனியாக ஒரு விடுதலை அறை எடுத்து தங்கி அவன் என்னென்னவோ செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் பசியோடு அவன் இருக்கிறான். நண்பர்கள்லாம் விட்டு ஓடி போயிட்டான். இதுதான் உலகம். இந்த உலகத்தில் எப்போ நம்மக்கிட்ட மக்கள் வருவாங்கன்னா, காசு நிறைய இருக்கும்போது வருவாங்க, சொத்து நிறைய இருக்கும்போது வருவாங்க, எல்லாம் அனுபவிப்பாங்க. நம்ம ஓட்டாண்டியாக போயிட்டுன்னா நம்மளை விட்டுட்டு ஓடி போவாங்க. இதுதான் உலகம். அதனால் உலகத்தை யாரும் நம்பாதீங்க. சொந்த பந்தங்களை யாரும் நம்பாதீங்க. அவங்கள நேசிங்க, அவங்களுக்கு அன்பை பாராட்டுங்க. ஆனால் அவங்க நம்ம கூட எப்போ இருப்பாங்கன்னா, பணம் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் இருப்பாங்க, இல்லைன்னா இருக்கவே மாட்டாங்க. இது இயற்கையின் நியதியாக இன்னைக்கு எழுதப்படாத ஒரு சட்டமாகவே இருக்கிறது. எங்கே மோய்க்கணும்? ஈரமாக இருக்கிற இடத்துல தான் மோய்க்கணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பணம் இருக்கிற இடத்துல தான் மக்கள் வருவார்கள், மற்ற இடத்துல யாரும் வரமாட்டாங்க. அப்போது இவன் யோசிக்கிறான். ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறான். அங்கே பன்றிகளுக்கு தவிட்டை வைக்கிறாங்க. அந்த தவிடு கூட இவனுக்கு கிடைக்கல.
சாப்பிட்றதுக்கான தவிடு கூட இவனுக்கு கிடைக்காம இவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ யோசிக்கிறான், என்னுடைய தந்தையின் வீட்டில் ஏராளமான பணியாளர்கள் இருக்கிறார்களே, அவங்க தினந்தோறும் இறைச்சி உணவு உண்ணுகிறார்களே, மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்களே, நானோ இங்கே மிகுந்த அவதிப்படுகிறேனே. ஆகவே நான் போவேன், என்ன அப்பா கிட்ட போயிட்டு நான் அப்பான்னு சொல்லாமல் என்னுடைய எஜமானனே என்று சொல்லி எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி தான் அவன் தன்னை தாழ்த்தி தான் வரான். வரும்போது பிதா இங்கே அப்பா பாருங்க தன் மகனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் இங்கே மிக முக்கியமான காரியம். பாருங்க, உடனே அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருக்கும் போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். எவ்வளோ அழகா சொல்றார் பார். இதுதாங்க தந்தையின் அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தந்தையின் அன்பை விட மேலான அன்பை நம்முடைய ஆண்டவராகிய பிதா நம்ம மேல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் தம்முடைய ஒரே பேரானாக குமாரனாக இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில தந்து அவர் வழியாக நமக்கு மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார். அவருடைய குற்றமில்லாமல் பட்ட பாடுகள், குற்றமில்லாமல் பட்ட அவர் கஷ்டங்கள், அவர் சிந்தின ரத்தம் நம்மை மீட்டு இருக்கிறது. அப்போ பிதாவின் அன்பு பாருங்க. நம்ம பாவம் செய்தா கூட அவர் மன்னிக்கின்ற அன்பாக தான். அதனால பாவம் செய்து கொண்டே இருக்குன்னு சொல்லுவார். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிற போது நாம் இரக்கம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 32 பார்க்கிறோம். தாவீது அழகாய் சொல்றாரு, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்திருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோமா? ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கிறோமா? பாவத்தில் இருக்கிறோமா? உலக பிடியில இருக்கிறோம். இப்ப வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. அவர் உங்களை கட்டி அணைத்து முத்தமிட தயாரா இருக்கிறார் இல்லையா? அப்போ மகன் வந்த உடனே ஆற தழுவி முத்தமிட்டு, இதோ என் மகன் வந்துட்டான்பா, இவன் செத்துட்டு இருந்தான், இப்போ உயிரோட இருக்கிறான்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, என் மகன் இப்ப பாவத்துல இருந்ததுனால மரித்திருந்தான். அதான் சொல்றாரு பாருங்க. ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்று சொல்றார். ஏன்னா அவங்க அண்ணா என்ன பண்றான், தம்பி வந்த உடனே நல்ல புது ஆடைகளை, செருப்பு, மோதிரம் அதெல்லாம் போட்டு, கண்டுகுற்றாடுறா, நல்ல ஒரு பெரிய ஜாலியான ஒரு மீட்டிங் வைக்கலாம், ஒரு நிகழ்ச்சி வைக்கலாம், ஒரு விழா வைக்கலான்னு உடனே அண்ணனுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், எந்த தப்புமே பண்ணல, உங்கள் வேலையெல்லாம் நான் செஞ்சுன்னுக்கிறேன், நீங்கள் வந்து என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்களே, தம்பியை வந்து சேர்த்துக்கிறீங்களேன்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறாரு, நம்பா எல்லாம் உன்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது, அதனால் நீ ஒன்றும் வருத்தப்படாத. அவன் உன் தம்பி காணாமல் போயிருந்தான், உன் தம்பி பாவத்தில் இருந்தான், செத்துட்டு இருந்தான்பா, இப்போ வந்திருக்கிறான், அவனுக்கு புது வாழ்வு கிடைத்திருக்கிறது. மனம் திரும்பிய மனிதனுக்கு தான் முதல் உரிமை என்பதை ஆண்டவராகிய கடவுள் இங்கே சொல்லுகிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே வேளையில் நாம் மனம் திரும்பி வருகிற போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றவராக இருக்கிறார். அதுதான் இந்த பகுதியில் காலை வேளையில் நம்ம ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறார். அதான் ஏசாமி இங்கே சொல்கிறார் பாருங்க. ஜீசஸ் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் எ ஃபாதர் who has two sons, one of whom leaves home and squanders his inheritance. அப்படி சொத்துக்களை அழித்து போட்டான் இல்லையா? பிதாவுடைய சொத்தை, அப்பாவுடைய சொத்தை அவன் அழித்து போட்டான். The prodigal son returns home broken and repentant. உடைந்து போய் திரும்பி வருகிறான். and is welcomed by his father with open arms. அவர் கரங்களை விரித்து அவனை வரவேற்றார். அவனை அடித்து துரத்தாம, இப்போ கூட ஆண்டவர் சொல்லார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்துல திரும்பி வரணும் தான் சொல்றார். Jesus explains that this parable illustrates the heart of the father who rejoices in the return of the prodigal son and seeks to reconcile all people to himself. யாரெல்லாம் திரும்பி வராங்களோ அவங்க எல்லாரும் ஏற்றுகிறாரு, அவங்களுக்கு புது வாழ்வை தருகிறார், பிதாவோடு ஒப்புரவாக்குகின்ற பணியை தருகின்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பகுதி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, பிதாவினுடைய அன்பு இரக்கத்தை நம்ம கற்றுக்
நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதே நேரத்தில் மனம் திரும்பினால் நமக்கு வாழ்வு என்பதையும் இங்கே நம்ம பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இந்த செய்திக்கு ஏற்றவாறு நம்ம கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் ஆதியாகமம் 3:15 கடவுள் நமக்கு ஒரு இரட்சகரை ஏற்படுத்த நேற்று நம்ம பார்த்தோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அது உன் குதிகாலை நசுக்கும், நீ உன் தலையை நசுக்குவாய் குத்துவாய் என்று நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 7:14 பார்க்கிறோம். த ப்ராஃபஸி ஆஃப் எ விர்ஜின் பர்த், ஜீசஸ் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம், வாக்களிக்கப்படுகிறார் இல்லையா. மீகா 5:2 பார்க்கிறோம், பெத்லகேமிலிருந்து இயேசுசாமி வரப்போகிறார் என்று. சங்கீதம் 22 பார்க்கிறோம், ஆண்டவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி சங்கீதம் 22 பார்க்கிறோம். மத்தேயு 1 இயேசு ஆண்டவருடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 1 இயேசு ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றி பார்க்கிறோம். யோவான் 1 இயேசு ஆண்டவருடைய பிறப்பை பற்றி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1 இயேசு ஆண்டவருடைய பரலோக வாழ்க்கை, அதாவது பரமேறுதல் காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல் ரோமர் 1:1-17 நம்ம பார்க்கிறோம். ரோமர் நிருபத்தில் பவுல் இயேசு ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றி அவர் பேசுகிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நாமும் கூட அந்த கெட்ட குமாரனை போல, ஊதாரி மைந்தனை போல மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் திரும்பி வரணும். ஆனால் வந்துட்ட பிறகு திரும்பி பாவம் செய்யக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் கடவுளை அவர் தண்டிக்கிறவர், கண்டிக்கிறவர், அழிக்கிறவர்னு தான் சொல்லுகிறாங்களே தவிர அவருக்கு மிக அதிகமான அன்பு இருக்கிறது. எல்லாத்தைய விட அப்படி எல்லாருடைய எல்லா குணத்தை விட அவருக்கு மேலான குணம் வந்து அன்பு தான், மன்னிக்கிற குணம் தான். அதுதான் மேலோங்கி இருக்கிறது. அதுதான் அவர் எப்பவுமே நம்ம மேலே அப்ளை பண்ணினே இருக்கிறார். இன்னொரு சைடும் இருக்குது, கோபம் இருக்குது, அவர் நம்ம மேலே வெறுப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் அதை விட மேலானது என்ன? அதுக்கு அன்பு தான் இருக்கும். எப்பவுமே அப்பா அம்மா நம்மளை கோவப்படுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம மேலே இருக்கிற வெறுப்பு கிடையாது, நம்மளை தண்டிக்கணும் கண்டிக்கணுன்றது கிடையாது, நம்ம நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தான். அதனால்தான் அதுதான் பிதாவினுடைய சித்தமாகவும் இருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். மனம் திரும்பிய மைந்தனை போல நாமும் வாழ தூய ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மளை சீர்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, இது இந்த வாரத்தின் கடைசி நாளாகிய இந்த சனிக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷந்தி காலத்தின் 3வது வாரத்தை முடித்து 4வது வாரத்திற்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதம் கூட ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவரை நாங்கள் பிரவேசிக்க போகிற 3 நாட்கள் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்தீர். ஒரு சந்தி காலத்தை ஆரம்பித்து ஆண்டவரே மிக சிறப்பாக ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். அடியேன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போத வட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர். 3 திருச்சபைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். காஸ்பல் சென்ற ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வெளிநாடுகளிலே, வெளி ஊர்களிலே, வெளி மாநிலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஜீவனைத்தான். இந்த ஒரு சந்தி காலத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அதே போல் இந்த காலை நேரத்தில் இப்படி இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், இப்படி முதலமைச்சர், கவர்னர் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சியம் கொண்டாடுகிறோம். கர்த்தர் வியாதியஸ்தர்கள் உண்டு, பலவீனர்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றுங்க. குறிப்பாக இந்த நாளில் இந்த ஊழியத்தில் இருக்கிறவருடைய அன்பர் சாருக்காக ஆண்டவரே, ஏஞ்சி அக்காவுக்கு அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்தரலும் வழி நடத்தும் ராஜா. தேவையை சந்தியும். இப்படி சாக்கோ சாருக்காக டீச்சருக்காக ஜபிக்கிறோம். இசைவெளி பயணத்தில் எங்களோடு இருக்கும்போது இப்படி கிருபை தாங்கிருக்கும். இப்படி இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர், கவர்னர்களுக்காக ஆண்டவர் அமைச்சர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்தியா ஆண்டவரே ஒரு சமாதானத்தின் நாடாய் காணப்படட்டும். விசேஷமாக ஆண்டவர் நேற்ற தினத்தில் கர்த்தாவே இதோ வெளிநாடுகளில் ஏற்பட்ட கர்த்தாவே பூமி அதிர்ச்சிக்காக நான் ஜபிக்கின்றோம். 2 ஆண்டவரே பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆண்டவரே அதிர்ச்சி இந்தியாவிலும் தெரிந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தோம் ராஜா. கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவர். இந்த 2 நாடுகளில் இருக்கின்ற எல்லா மக்களையும் காத்துல ஏற்கனவே நிறைய மக்கள் இறந்திருக்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட நாடுகளிலே பாதுகாப்பை ஆண்டவர் விரைவாக ஆண்டவர் மக்கள் பாதுகாக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் இந்த மக்களோடு இருக்கட்டும். ஆண்டவரை உயிரிழந்த மக்களுக்கு நாங்கள் இரங்கலை தெரிவிக்கின்றோம். அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலை ஆண்டவரை தந்து வழி நடத்த வேண்டுமா ஜபிக்க. இப்படிப்பட்ட இயற்கை பேரிலிருந்து எங்கள் ஆண்டவர் உலகத்தை, எங்கள் தேசத்தை காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல் எங்கள் பகுதியில் அதிகமான வெயிலின் உஷ்ணம் இருக்கிறது ராஜா. கண்ணோக்கி பாருங்க, எங்களை காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அப்படியே அன்புக்குரிய ஆண்டவரே, பள்ளியினுடைய அரசாங்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஜோஸ் சாருக்காக ஜபிக்கிறோம்.
என்னுடைய ஆண்டவர் பெத்லகேம் பகுதியில் அமைந்திருக்கிற இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை ஆசீர்வதிங்க. அவர் நல்ல சுகம் பலன் ஜீவனை தாருங்க. அவருடைய அன்பு மனைவி தேவாக்காவுக்காகவும் அன்பான பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். அதே போல நாளை பிறந்தநாளை காணுகின்ற அவருடைய அன்பு மகள் திருமதி ஒஷினுக்காக அவருடைய கணவர் குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதோ புதியதாய் திருமணமாகி குழந்தையை தந்திருக்கிறீர். தொடர்ந்து உடைய ஆண்டவர் கிருபை மகளோடு தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை திருமண நாளை காணுகிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற மக்கள், படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக வேலூர் ஆண்டவர் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபை சார்ந்த என்னுடைய அன்புக்குரிய கிரேஸ் அம்மாவுக்காக, ஜீவா அப்பாவுக்காக ஜெபிக்கிறோம். ஜீவா அப்பா பலவீனமாக இருக்கிறார். சிஎம்சி ராணிப்பட்டில் ஆண்டவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் என்று பார்க்கிறோம். உடலில் ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களை மாற்றுங்க. வயிற்றில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை மாற்றி சீக்கிரமாக சுகம் பெற்று வந்து ஆண்டவர் வீடு திரும்பி மகிழ்ச்சியோடு வாழ கிருபை தார். கிரேஸ் அம்மாவுக்கு நல்ல சுகத்தை பலத்து தார். உடன் இருக்கிற செல்வினுக்காக ஜெபிக்கிறோம். பிரவீனுக்காக ஜெபிக்கிறோம். தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. தொடர்ந்து இப்படி உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ஆண்டவர் ராஜ்குமார் ஐயருக்காக, ஜபுலாசரஸ் ஐயருக்காக, பால் மோசஸ் ஐயருக்காக, இப்படிய ஆண்டவர் வனஜாம்மா, ஆலன் ரஃபியா, லதா சிஸ்டர், ஏழுமலை வேலன் சாருக்காக, ஆண்டவர் சாமுவேல் வர்மனுக்காக நான் ஜெபிக்கின்றோம். என்னுடைய ஜானி அண்ணனுக்காக, இப்படி அருமையான கர்த்தர் எட்வின் ராஜன் பாபு ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவையை சந்திங்க. விசேஷமாய் இப்படியே பாபனப்பள்ளி ஆண்டவர் திருச்சபையில் ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற அன்பு தாயார் அமுதாமாவுக்காகவும், சாலமோன் சாருடைய அன்பு தாயாருக்காக, ஆண்டவரே தங்கதுரை கலைச்சலுடைய அன்பு தாயார் விமலாம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இப்படி கோயில் பிள்ளை செல்வி அக்காவுக்காக ஜெபிக்கிறோம். மகன் சீமோன் ராமச்சந்திரன் அமெரிக்க தேசத்திலிருந்து திரும்பி வரும்படியாய் கர்த்தர் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 40 நாள் விடுப்பில் இருந்து மீண்டும் திரும்பி செல்கிற போது அவனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவர் பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சனாபு திருச்சபைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கும். தொடர்ந்து நாளை தினத்தில் திட்டமிட்டிருக்கிற ஊழியங்களை நாங்கள் செய்ய நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசீர்கள் நம்மோடு கொண்டிருப்பதாக. ஆமென். God bless you.